வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 மே மாதம் நடைபெற போகுது. ஆனாலுமே கட்சிகள் அது சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அது சார்ந்தே எடுத்துட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட தமிழகத்தினுடைய முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. எல்லாமே அரசியல் பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரமாகவே நகர்ந்துட்டு அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே 2026 மே மாத தேர்தலை நோக்கியே தான் நகர்ந்துட்டு இருக்குது. அவர் பேசும் பொழுது கூட அதிமுக பாஜகவினுடைய வாய்ஸாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க போகிறாங்களா? யார் தலைமையில் கூட்டணி? பிரசாந்த் கிஷோர் விஜயவும் பார்க்குறாரு, அதிமுகவோடும் பேசிகிட்டு இருக்கிறாரு. யாரோட சேர போகிறாரு பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தினமும் ஒவ்வொருத்தர் மேலே சேர வாரி பூசிட்டு இருக்கிறாங்க. எண்ட் ஆஃப் தி டேயில் யாருக்கு அந்த சிஎம் சீட் அப்படின்ற ரேஸில் எல்லாரும் வேகமாக ஓடிட்டு இருக்கிறாங்க. திமுக அலையன்ஸ் அவர்களுக்கு உள்ள பல மனக்கசப்புகள் இருந்தாலுமே அந்த அலையன்ஸை விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகளானாலும் அதிமுகவானாலும் விடுதலை சிறுத்தைகளானாலும் அந்த அலையன்ஸோடு நம்ம இருக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்கள் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் திமுகவினுடைய அலையன்ஸ் பற்றி தில்லியில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குதான். என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் ஒருத்தரோட பேசியிருக்கிறாரு. அந்த பொதுச் செயலாளர் நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒரு பர்சனும் கூட. அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அந்த மாதிரி டிஎம்கே அலையன்ஸ், டிஎம்கே பார்ட்டி எங்களை ஒரு நல்லா நடத்த மாட்டேங்கிறாங்க, சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அலையன்ஸ் பற்றி பேசும்பொழுது நீங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பர்சன் கிட்ட பேசிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பாலிடிக்ஸ் பற்றி என்ன தெரியும், நாங்கள் எப்படி அவங்க கிட்டலாம் பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரா. இன்னொன்று, இப்போது இருக்கக்கூடிய சிஎம் டிஎம்கேவினுடைய லீடர் ஸ்டாலின் ஒவ்வொரு மேடையிலையும் பேசும்பொழுது 200க்கும் அதிகமாக நம்ம தொகுதிகளை ஜெயிப்போம் திமுக அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ 200 தொகுதியில் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? மீதி இருக்கக்கூடிய 34 நமக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்களா? சீட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி அப்படின்றது நிறையவே இருக்குது. அது பல துறைகளில் இருக்குது. நமக்கும் இந்த அரசாங்கத்தின் மேலே பல விஷயங்களை நம்ம கேட்குறத அவங்க செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, குறிப்பாக காவல்துறை விஷயத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாராம். ஸோ யார் அந்த தலைவர்ன்ற ஒரு சின்ன டவுட் வருது. ஸோ அதை தாண்டி அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாராம். இந்த மாதிரி விஜய் அவருடைய கட்சியோட நம்ம போனோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும், அவங்களும் நம்மளோட பேசிகிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நாம் விஜயோட ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸை வச்சிடலாம். டிஎம்கே மேலே ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால நாம் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு மாற்று அலையன்ஸுக்கு போனோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும், நீங்கள் ராகுல் கிட்ட கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி அந்த தலைவர் சொல்லியிருக்கிறாரா. கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. அது மதிமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள். காங்கிரஸுக்கு அதிருப்தி இருந்தாலும் அவர்களுக்கு வேற வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ கம்யூனிஸ்டுகளோ அவர்கள் அதிமுக அலையன்ஸுக்கும் போகலாம், விஜய் அலையன்ஸுக்கும் போகலாம், ஜெயிச்சாலும் ஓகே தோத்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க ஓரளவு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு போவாங்க. ஆனால் காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் தனியாக நின்னாங்கன்னா அவர்களுக்கு தோல்வி தான். ஸோ அவர்கள் ஒரு நல்ல அலையன்ஸில் டிஎம்கேவோடு இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவர்கள் டிஎம்கேவை விட்டு வெளியில் போகிறதுக்கு விரும்பலை அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது. அது இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமையாக இருந்தாலும் சரி, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஹைகமாண்டாக இருந்தாலும் சரி, அவர்களும் திமுக அலையன்ஸை விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத நம்மளுடைய கண்களுக்கு தெரியுது. ஸோ ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலுமே காங்கிரஸ் அந்த அலையன்ஸ்லேருந்து வெளில போகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக தான் இப்போதைக்கு நம்மளுடைய கண்களுக்கு தெரியுது. மற்ற சின்ன சின்ன கட்சிகள் அவர்களினுடைய முடிவு வரும் காலத்தில் தான் தெரியும். இப்பொழுதும் அவர்கள் வேற வாய்ப்பு இல்லாமல், விருப்பம் இல்லாமல் தான் இந்த அலையன்ஸில் நீடிக்கிறாங்க அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. இதன் வழியாக இன்னொரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பேச்சு டிஎம்கே அலையன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு வருது. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.